ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம ஃபாலோவர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அந்த மெசேஜை படிச்சுட்டு ரொம்ப ஆப்டாக ஃபீல் பண்ணேன் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு. என்ன மெசேஜ்னா, அமைதியை தேடி இமயமலை செல்ல தேவையில்லை, மொபைல் டவர் இல்லாத இடத்திற்கு சென்றாலே போதும் அப்படிங்கிற மெசேஜ் தான். ரீசன்ட் டைமாக ஒரு நல்ல நியூஸை கூட நான் படிக்கவோ கேட்கவோ இல்லை என்னோட ஃபோனில். காலையில் எந்திரிச்சு முதல் நியூஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நைட் தூங்க வரைக்கும் கேட்கறது பார்க்கறது எல்லாமே நெகட்டிவ் நியூஸாக மட்டும்தான் இருக்குது. எனக்கு என்ன டவுட்னா, என்னோட ஃபீட்ல மட்டும்தான் இந்த மாதிரி நியூஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கா, இல்லை உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கா, இல்லை உலகத்தில் எந்த மூலையிலையும் ஒரு நல்ல விஷயம் நடக்கவே இல்லையா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாகவே எனக்கு இருக்குது ரொம்ப நாளாக. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கெல்லாம் எங்கள் வீட்டில் எப்போவுமே நியூஸ் சேனல் ஓடிட்டு இருக்கும். அதே தான் கேட்டுட்டு இருந்தேன். எப்போ இந்த வார் எல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போ கொஞ்சம் எனக்கு மனசுக்கு சங்கடமாக இருந்துச்சு. அதையெல்லாம் பார்க்கும்போது அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் அப்போ கொஞ்சம் அந்த நியூஸ் சேனல்லேருந்து அப்படியே என்னை விலக்கி வச்சுக்கிட்டேன். அங்கே உலகத்துல எங்கேயோ நடக்கிற ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்க்குற கஷ்டமா இருக்குன்னு நினைச்சு கையில போன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ள வர்ற நியூஸோ அதையெல்லாம் தாண்டி பயங்கரமா இருக்கு டே பை டே. இதையெல்லாம் பார்க்கும்போது எங்கேயுமே எதுவுமே சரியா நடக்கிற மாதிரி எனக்கு தோணல. என்னோட மனநிலை தான் இப்படி இருக்கா, இல்ல உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஃபீலிங் தானா அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நெகட்டிவான நியூஸஸே கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம பிரெயின்ல ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகி நின்ன மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதனாலதான் உங்ககிட்டயும் இதை கேட்கறேன். நேற்று காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. ஏன்னா நைட் டின்னருக்கு கொஞ்சம் கெஸ்ட் வர்றாங்க. நிறைய தடவை மல்லி சாதம் ட்ரை பண்ணதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட டேஸ்ட்டை மறுபடியும் என்னால் நேற்று செஞ்ச மல்லி சாதத்தில் கொண்டு வர முடிஞ்சுது. ரொம்ப சிம்பிளான டெலிஷியஸான ஃபுட்டு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ரெசிபியை நான் ஷேர் பண்ணுறேன்.